தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் பிரபல நடிகராகவும் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களோட தயாரிப்பாளராகவும் வலம் வந்த மூத்த நடிகர் மோகன் சர்மா இப்போ கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற முதியோர் இல்லத்தில் வறுமையில் வாடி வர அதிர்ச்சி செய்தி திரையுலகினரை சோகத்தில் ஆட்டியிருக்குது. அந்த வகையில் திரையுலகில் நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முக திறமையோட கலக்கணவங்க தான் நடிகர் மோகன் சர்மா. புகழ்பெற்ற மலையாள திரைப்படமான சட்டக்காரி மூலமாக அறிமுகமான இவங்க 20 திரைப்படங்கள் தயாரித்து அதில் 2 படங்களை சொந்தமாக இயக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் உச்சக்கட்ட புகழ்லையும் பணத்திலையும் மிதந்த இவர் இப்போ கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற இலவச முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் மோகன் சர்மா கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்த என்னோட நிலைமை இப்போ இப்படி ஆகிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ மாத்திரை வாங்க கூட பணம் இல்லாத நிலைமை வந்துருச்சு. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் இந்த இலவச முதியோர் இல்லத்துக்கு வந்தேன். இங்கே தான் எனக்கு சாப்பாடும் தங்க இடமும் இலவசமாக தர்றாங்க. நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் நல்ல படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் நிலைமை இதுதான். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சாங்க. அவருக்கு நான் கைகூப்பி நன்றி சொல்லிக்கிறேன். என்னைய இந்த கஷ்டமான நேரத்தில் கடவுள் மாதிரி காப்பாற்றினது அவர் தான். நான் எடுத்த படங்களோட தொலைக்காட்சி உரிமையை யாராச்சும் வாங்கினாலோ அல்லது அரசோ திரையுலகினரோ எனக்கு உதவ முன் வந்தாலோ என்னோட மீதம் இருக்கிற சில நாட்களை நான் நிம்மதியாக கடத்த உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரையுலகிற்கு உருக்கமாக கோரிக்கையுமே விடுத்திருக்காங்க. அந்த வகையில் பிரபல நடிகை லட்சுமியோட முன்னாள் கணவரான மோகன் சர்மா சட்டக்காரி படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிக்கும்போது காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் 5 வருஷங்கள் மட்டுமே சேர்ந்து வாழ்ந்த இவங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு காலத்தில் சினிமாவில் டாப் நடிகராக இருந்த மூத்த நடிகரோட இந்த அவலநிலை பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குது.